கோதுமை ரவை தான் இன்றைக்கி செய்யலான்ட்டுங்க. 1/4 கிலோ கோதுமை ரவை எடுத்துட்டேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 எடுத்துக்கிறேங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. இப்படி கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. கடலைப்பருப்பையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இஞ்சியும் போட்டுக்கலாங்க. தட்டி வச்ச இஞ்சியும் போட்டுக்கலாங்க. அப்புறம் அது நல்லா வெந்துடுச்சுங்க. அப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துருங்க. அப்புறம் அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு அப்புறம் தண்ணி வந்துட்டு 1/4 கிலோ ரவைக்கு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. கொதிக்கும்போது ரவையை போட்டுடலாங்க. ரவையை போட்டு அதை நல்லா கிளறிட்டே இருக்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்க அப்படியே வச்சுட்டு அப்படியே கிளறிட்டே இருக்கலாங்க. அப்புறம் கிளறிட்டே இருந்தாச்சுங்க. இப்போ ரவையும் நல்லா வெந்து இதாகிடுச்சுங்க. அப்போ மல்லித்தலையை போட்டு இறக்கணும்னா அப்படியே கோதுமை ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே தட்டில் போட்டு சூடாக சாப்பிட்டா இப்படி இருக்குங்க.